எனக்கு தேங்க்யூ போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்டயே தான் கொடுத்துட்டேன். நான் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. நான் அக்செப்ட் பண்ணாதான் எனக்கு அந்த gift. ஸோ அந்த அக்செப்ட் பண்ணல எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு கொடுத்தா அவங்க கிட்டயே தான் இருக்க போகுது. ஸோ அந்த ஒரு காம்னஸ், அந்த ஒரு இதுதான் வந்துட்டு நம்மளுக்கும் தேவை. ஒரு ஒரு வாட்டியும் நம்ம வந்து அந்த அந்த காமா இருந்துட்டு அந்த மெடிடேட் பண்ணும்போது வந்து அந்த காம்னஸ் வந்து நம்ம உள்வாங்கிக்கிறோம். ஒரு ஒரு வாட்டியும் அந்த ஹாஃப் அன் அவர் நம்ம உட்காரும் போதே வந்துட்டு அந்த 30 மினிட்ஸ் வந்து ஒரு ப்ரெஷியஸ் டைம் நம்மளுக்கு. இட் இஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களோட உங்களோட ஆத்ம திருப்திக்கும் உங்களோட மைண்ட்ஃபுல்னஸ் பிகினிங்ஸ் ஃபார் த டே வந்து ரொம்ப இது. நீங்க ஒரு பேஷனா வந்து இது வந்து ஒரு ஒரு வற்புறுத்துற மாதிரி இருக்காம ஒரு அன்போட நீங்க உட்கார்ந்தீங்க, அதோட கம்பேஷன் சொல்ற அந்த ஒரு மனசார்ந்த உட்கார்றது, மனசார பண்றது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ரெட்டிப்பா கிடைக்கும் உங்களோட ஒரு ஒரு மெடிடேஷனுமே. ஸோ ஜாலியா என்ஜாய் பண்ணி நீங்க வந்து மெடிடேட் பண்ணீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட எஃபெக்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும். அப்படிதான் நானும் வந்து பண்ண ஆரம்பிச்சு கண்டினியூஸா ஒரு நாள் கூட தவறாம வந்து பண்ணிட்டே இருக்கேன். எனக்கும் நிறைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், அந்த செல்ஃப் அவேர்னஸ், மைண்ட்ஃபுல்னஸ் அது எல்லாமே வந்துட்டு இந்த மெடிடேஷன் மூலமா நம்மளுக்கு வந்து. ஸோ அந்த பேக் டு அந்த சர்வே வந்து என்ன சொல்றாங்கன்னா, அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட். நாட் ஓன்லி ப்ரொஃபஷனலாகவும் இல்லை, பர்சனலாகவும். வீட்லயும் நான் சொன்ன எக்ஸாம்பிள் தான். வீட்டில் வந்து ஒரு கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிட்டு ஓகே, அவங்க சம்திங் இஸ் ராங் வித் ஹர் டுடே. ஸோ அதனால தான் கத்துறாங்க. ஏன்னா உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட லைஃப் பார்ட்னர் இல்லை யாராவது வீட்டில் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கே தெரியும் நம்ம எமோஷனலா வந்துட்டு ஓகே சம்திங் இஸ் ராங். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டெப் பேக் பண்ணிட்டு கூல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போய் பேசணும் அப்படின்னா வந்துட்டு சாரின்னு சொல்றது தப்பே இல்லை. சாரின்னு சொல்றது வந்து நம்மளோட ஸ்ட்ரென்த்தை தான் காமிக்குது. ஏன்னா நிறைய வாட்டி நம்மளோட ஈகோ வந்துட்டு சாரி சொல்றதுக்கு வந்து யோசிக்கும். ஈகோன்றது நான் சொன்ன இனிஷியலா சொன்னேன் பாத்தீங்களா, லவ் ஹாப்பினஸ் தான் நம்மளோட டிஃபால்ட்னு. நம்மளை சுத்தி இருக்கிற அந்த ஆஹ், கெட்ட எண்ணங்கள், தேவையில்லாத எண்ணங்கள்ல ஈகோ ஒன் ஆஃப் த திங்.